வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தாய்மார்களே, இப்போது ஒரு 5 நிமிடம் ஆக்கினை தவம் செய்துவிட்டு நம்முடைய பயிற்சியை தொடங்குவோம். இங்கு நாம் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூடியிருக்கிறோம். கல்ச்சுரல் எவல்யூஷன் என்று சொல்லலாம். அதாவது பண்பாட்டு கல்விக்கு கல்ச்சுரல் எஜுகேஷன் சொல்றது. தொண்டு தொட்டு பல தலைமுறைகளாக ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருவரும் வாழ்ந்து வரோம். ஒவ்வொரு குடும்பமும் தொடர்ந்து வருது, அதில் ஒவ்வொருவரும் பங்கு பெறோம். அப்போ அப்பா அம்மா, அவர்களுடைய அப்பா அம்மா, அப்படியே பார்த்து கொண்டே போனா எத்தனையோ லட்சம் தலைமுறைகள் ஆகி போச்சு நமக்கு தொடர். அந்தந்த இடத்துல, அந்தந்த நாட்டில், அந்த காலத்துல வாழ்ந்த பெரியவர்கள் வாழ்க்கையில என்ன என்ன நன்மைகள் அடைய வேண்டும், எவ்வாறு அடைய வேண்டும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் கண்ட அனுபவம் வரையில குழந்தைகளுக்கு ஊட்டி, அப்படி தொடர்ந்து தாய் தந்தையர்கள் மூலமாகவே தொடர்ந்து வரக்கூடிய, கலாசாலைக்கு போகாத, கல்விக்கூடங்களுக்கு போகாத முன்னமே பெற்றோர்கள் மூலமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு கல்விதான் பண்பாட்டு கல்வி. அதன் பிறகு சிறந்த கல்வியாக ஆசிரியர் மூலமாக சமுதாய கல்வியை கற்றுக்கொள்ளும். எப்படி ஒரு குடும்பம் ஒருத்தோடு ஒருத்தர் சமுதாய அளவில் தனி மனிதனை அணைத்துக் கொண்டு வாழ்வது என்ற கல்வியை பிறகுதான் கற்றுக்கொள்ளும். அதற்கு மேலாக காலத்துக்கு காலம் அறிவுல வளர்ச்சி பெறும்போது இது விஞ்ஞான யுகம்னு வச்சுங்க. அதற்கு தகுந்தவாறு எந்தெந்த மூலையில அந்த விஞ்ஞானம் எந்த வகையில வளர்ந்திருக்கிறதோ அதையெல்லாம் பரவி விட்டு அதன் மூலமாக நாம் வாழ்க்கையை பற்றி என்ன தெரிந்து கொள்றோமோ அது விஞ்ஞான கல்வி. அதற்கு அப்பால இந்த உலகம் எப்படி தோன்றியது, எந்த நீதியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்தவர்கள் மெய்ப்பொருள் அல்லது தெய்வம் என்ற ஒரு பேராற்றலை கண்டுபிடித்தார்கள். அதை அடிப்படையாக கொண்டு இந்த பிரபஞ்சம் தோன்றி இயங்கி வரும் ஒரு முறை, பரிணாமம், இயல்பூக்கம், கூடுதலம் என்று 3ஆக பிரித்து தத்துவ ஞானத்தை கொடுத்தாங்க. தத்துவ ஞான கல்வி எல்லாவற்றுக்கும் உயர்வானதும் ஆதாரமானதும் ஆகும். இதை முறையாக கற்றுக்கொள்றதுக்கு எல்லாருக்கும் எல்லா காலத்திலையும் முடியல. இன்றைக்கு ஒருவர் முயன்றால் பண்பாட்டு கல்வியும் தானா வந்துடும், சமுதாய கல்வியும். இன்னைக்கு உலக சமுதாயம் என்ற போது இன்னைக்கு உலகமே ஒரே சமுதாயமா தான் இருக்கு. அதே போல விஞ்ஞான கல்வியும் எந்த ஊர்ல எந்த ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாலும் அது எல்லாருக்கும் அடுத்த நாளே பரவிவிடக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான கல்வி விரிவாக வருது. அதற்கு மேலாக விஞ்ஞான கல்வியில ஒரு சில நாட்டில் வாழ்ந்த பெரியவர்களுக்கு இருந்த வாய்ப்பை ஒட்டி விஞ்ஞானத்தில் உயர்ந்தார்கள். அது அன்று தொட்டு இன்று வரையில பரவலாக வந்தாலும் அது எல்லாருக்கும் தெரியல. ஏன்னா மறைபொருள் விளக்கம்னா விஞ்ஞான கல்வி. மறைபொருள்னு சொன்னா இல்லை என்று சொல்ல முடியாது, இப்படிதான் இருக்குதுன்னு காட்ட முடியாது. அந்த மாதிரி 3 தத்துவங்கள் இந்த பிரபஞ்சத்தை நடத்தி வருது, ஒவ்வொரு உயிரையும் நடத்தி வருது. என்னன்னா இறைநிலை, எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் தெய்வம். இதை யாராயும் பார்த்து தெய்வம் இப்படிதான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, தெய்வ நிலை என்பது ஒண்ணு இல்லை என்று மறுத்து பேச முடியுமா? அதை மறைபொருள் என்று சொல்வார்கள். அதன் பிறகு அதிலிருந்து தோன்றிய நுண்ணிய மூலக்கூறு விண் என்று சொல்றோம். அந்த விண்ணை பற்றிய
அறிவுதான் விஞ்ஞானம் என்று மறிவு வந்திருக்கிறது. அதுதான் எல்லாரிடத்திலையும் உயிராக இருப்பதும் உடலாக தோற்றமாக இருக்கிறதுக்கெல்லாம் மூலக்கூறாக இருப்பதும் அதுதான் விண் தான். அந்த விண் என்பது கண்ணால காண முடியாது. எத்தனை தான் பெருசா பண்ணி பார்த்தாலும் விஞ்ஞானிகளாலையும் அறிய முடியாது. அதுவும் மறைபொருள் தான். அந்த விண்ணில இருந்து தற்சுழற்சியினால வரக்கூடிய விரிவு அலைகள், அதுதான் காந்த அலைன்னு சொல்றோம். அது பேரியக்க மண்டலம் முழுமையும் நிறைந்து இருக்கிறது. அதனுடைய தன்மாற்றம் தான் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற ஐந்தும் எல்லா உயிர்களிலேயும் மனமாக இருப்பதோ அதுவே தான். இந்த உண்மைகளை எல்லாம் விளக்குவதுதான் வேதம். அந்த வேதத்துக்கு முடிவான பொருள் தான் அந்த வேதாந்தம், இறைநிலை என்று சொல்றாரு. ஆக விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் சரி, இந்த மூன்று நிலையும் விஞ்ஞான கருவிகள் மூலமாக எடுத்து காட்ட முடியாது. இறைநிலை, உயிர் என்றது, காந்த நிலை, இந்த மூன்றையும் வெளியே அது உள்ளவாறே காட்ட முடியாது. ஆனா உலக இயக்கங்களை கொண்டு அதை புரிந்து கொண்டு விளக்கலாம். அந்த அற்புத காட்சியில இந்த உலகம் தோன்றி, உலகத்தில் உயிர்கள் தோன்றி, இப்ப இன்று வரையில எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆயிட்டன. இப்ப நடந்ததெல்லாம் பாருங்க. சூரியனுக்கு சந்திரனுக்கு இவ்வளவு தூரம் தான், பூமிக்கு இவ்வளவு தூரம் தான் அதை பாதுகாத்து வைப்பதும் தவறாத இயங்க செய்வதும் இறைநிலை தான். அப்போ இறைவனுடைய ஆற்றல் எத்தகையது என்று யாராலையும் கணிக்க முடியாது. காரணம் என்னன்னா, மனம் என்பது இறைவனை அறியும் போது, முழுமையாக அறியும் போது, அது விரிந்து அவனோட இணைகிற போது அது குறுகி நின்று ஆராயும் தன்மையே விட்டு போகும். அதனால அந்த இறைநிலையினுடைய ஆற்றலை நீங்க எது எது நம்மால செய்ய முடியலையோ அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கிற போது, இந்த வாழைப்பூ பாருங்க, அது தோன்றி அது எப்படி உருவாகுது, எப்படி வளருதுன்னு பாருங்க. இது யாராலும் செய்ய முடியுமா? அதுக்கு அதன் பிறகு அது காயாகுது, கனியாகுது. அந்த கனியில அதை பழுத்து வரக்கூடிய கனியை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல உள்ள தோல், அதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு நுணுக்கமான வேலை. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருளையும் அப்படி மனிதனால செய்ய முடியாததும் அதை போல எடுத்து காட்டி தானும் செய்து அனுபவிக்கலான்றது முடியாததோ அதெல்லாம் இறைவனுடைய செயல். அவ்வளவு ஆற்றலுடைய இறைவன் நிலை உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு பெருமைய, ஒரு பொறுப்பை பெண்ணினத்தினிடத்தே ஒப்பிச்சிருக்கான். நான் ஒரு கவியில கொடுத்திருக்கேன். இந்த உலகம் முழுவதும் இவ்வளவு பேரை பார்க்கிறமே, எல்லாருமே பெண்ணினத்தினுடைய அன்பளிப்புன்னு சொன்னா அதற்கு மேல என்ன பெருமை இருக்குது அதை எடுத்து சொல்றதுக்கு? அதை விட வேற என்ன பெருமை? அவ்வளவு பெருமை உள்ள ஒரு ஆற்றலை இறைவனாலேயே, இறைவனுக்கு அடுத்தபடியாக இந்த உலக உற்பத்திக்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும் கொடுத்து அதற்கு தகுந்தவாறு அந்த உடலை வடிவமைப்பு செய்து வச்சிருக்கக்கூடிய இறைவன், அவனை போற்ற வேணுமானால் பெண்ணினத்தின் மூலமாகவே போற்றலாம். யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பெண்கள் மூலமாகத்தான் உலகத்துக்கு வர வேண்டியதா இருக்கும். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன? எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன? அது எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்ற ஒரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே என்று கூறியிருக்க. அதுல ஆச்சரியமாக இருந்தாலும்
கண்கூடாக நாம பார்க்கிறோமே, ஆச்சரியம் இல்லை. சாதாரணமா மனிதன் செய்யற செயல்ல ஒருத்தர் ஏமாத்திட்டு இருந்தான்னா அவன் எப்படி செய்யறான்னு தெரியாத போது அது சித்து மயங்கரம். இறைவனுடைய செயல்கள்ல எத்தனை சித்து நடக்குது. ஒரு கோதுமைய மண்ணுல போட்டுட்டா 100 கோதுமை வருது, 1000 வருது. அதுபோல ஒவ்வொரு இயக்கமும் பிரபஞ்சத்துல நடக்கிறது. என்ன சித்து? நாம இங்க உட்கார்ந்து இருக்கோம், நமக்கு தண்ணி வேணும், யார் கொடுக்கணும்? நம்ம உற்பத்தி செய்த யார் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்குமோ அவனுக்கு தான் அந்த பொறுப்பு. தண்ணி எங்க இருக்குது? கடல்ல இருக்குது. என்ன பண்றோம் பாருங்க, சூரியனுடைய அலையை வீச்சு கடல்ல, அதுல இருந்து வடிகட்டி சுத்த தண்ணியாக எடுத்து போய் நான் அந்த உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தணும்னா எத்தனை செலவாக, எவ்வளவு கஷ்டம் வேணும். மேல கொண்டு போய் வச்சிருந்து இன்னும் அதை எவ்வளவு தூரம் சுத்தம் பண்ணணுமோ சுத்தி மேக்னடைஸ் பண்ணி காலத்தால அந்தந்த இடத்துல மக்கள் வாழும் உயிர்கள் வாழும் இடத்துல மழையா பொழிந்து எல்லாரும் நாம் வாழும். இது சித்து இல்லையா? மனிதனே ஏதாயிரம் ஒரு சின்ன ஏமாற்று வித்தை செய்துட்டோம்னா பிரமாதப்படுத்தி அப்பா பாப்பா சித்து. இது எப்பேற்பட்ட சித்து? இதையெல்லாம் உண்மையாக இறைவனுடைய பேராற்றல்ல விளையக்கூடிய விளைவுகள் எல்லாம் பார்த்தா மனித ஏமாத்துறது ஒரு சித்தாக நினைக்கவே மாட்டான். ஒரு காலத்துல என்னுடைய அன்பர் ஒருத்தர் சொன்னாரு, நயகரா வீழ்ச்சிக்கு போகலாம் வாங்க, நீர்வீழ்ச்சி சொன்னாரு. அது என்ன நீர்வீழ்ச்சி தானே, பரவாயில்லை, நீங்க போய் பாருங்க. இல்லைங்க, நீங்க பார்க்கணும், இந்த உலகத்திலேயே அதிகமான தூரத்துல இருந்து உயரத்துல இருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சி அது சொன்னாரு. அதை விட உயரமாக வரக்கூடிய நீர்வீழ்ச்சியை நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். ஐயோ என்னங்க இது, அதை விட நீர்வீழ்ச்சி இல்லவே இல்லையே. நான் போய் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேங்க. ஆனா எனக்கு புரியலையே. மழைன்னு சொன்னேன். மழை எவ்வளவு உயரத்துல இருந்து அது விழுது, அது நீர் தானே, அது வீழ்ச்சி தானே. அந்த நீர்வீழ்ச்சியை விட நீங்க எனக்கு காண்பிக்க போற நீர்வீழ்ச்சி உயரமா வருது. அதனால அது ஒண்ணும் பிரமாதம் இல்லை எனக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரியில ஒவ்வொரு அற்புதமான செயல்களையும், பூ போட்டீங்க, ஒரு விதை, அந்த விதையில இருந்து செடி வருது, அது பூ வருது. அத தாய் செடியில என்னென்ன அம்சங்கள், வாசனை, ரசாயனம் இருந்ததோ அதெல்லாம் அந்த பூலையும் இலையிலையும் பாக்குறோமே. இது சித்து இல்லையா? இதை விட என்ன சித்து மனிதன் செய்கிற சித்து? அப்படியே ஏமாந்துகிட்டு இருக்கோம். இவைகளெல்லாம் விட்டு நம்ம உடல் உற்பத்தி செய்ய இறைவன் எவ்வளவு சித்துக்களை இந்த உடல்ல அடக்கியிருக்கான். ஆண் பெண் என்று இரு உருவங்களாக வைத்திருந்தாலும் பெண்ணினிடத்துல சிறப்பாக என்ன சித்துக்களை எல்லாம் அடக்கி வச்சிருக்கான்னு பாருங்க. ஒரு துளி வித்து கருப்பையில விழுந்தது 10 மாசம் 9 மாசம் 10 நாள் சொல்றாங்க, அது வரைக்கும். ஆனா ஒவ்வொரு அவயவங்களை பாருங்க. மயிறு என்ன ரசாயனத்தை வச்சு அவ்வளவு நுணுக்கமாக மயிறு செய்ய முடியும், நகை எப்படி செய்ய முடியும், கை காடு மூக்கு ஒழுங்கா தாய் தந்தையர்கள் எப்படி அமைஞ்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்தவாறு ஒழுங்கா வரும். இத்தகைய பெரும் ஆற்றல் உள்ள ஒரு இறைவனால படைக்கப்பட்ட உருவத்துல அவர்கள் மூலமாக இந்த உலகுக்கு வரக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள், இவர்கள் எல்லாம் ஏன் துன்புறணும் உலகத்துல? நீங்க பார்க்கிறீங்களே, எத்தனை குழந்தைகள் இந்த போலியோ டிசீஸ் என்று கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன? இறைவன் படத்துல போலியோ கிடையவே கிடையாது. மனிதன் செய்யற தவறுல வரக்கூடிய விளைவு தான். அதெல்லாம் இன்னும் அடுத்த பாடங்கள்ல உங்களுக்கு டாக்டர்கள் நல்ல முறையில விளக்குவார்கள். அந்த முறையில
இப்ப நாம் பெண்களுடைய பெருமைய, அந்த உடல் அமைப்பினுடைய மதிப்பையும் அவர்களை பாராட்ட வேண்டியது, அவர்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு பெரும் மதிப்போடு தொடர்பு கொள்ள வேண்டியது. இதை தெரிந்து கொண்டால் பெண்கள் மாத்திரம் தெரிந்து கொண்டு கூட பிரயோஜனம் இல்லை, ஆண்களும் தெரிந்து கொள்ளும். ஏனென்றால் வாழ்க்கையிலே, பெண்களுடைய வாழ்க்கையிலே ஊடுருவி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆண்கள் தான். அவர்கள் எப்படி நடத்துகிறார்களோ பெண்களை, அதற்கு ஏற்றவாறுதான் பெண்களுடைய உடல் நலமோ அதுல விளையக்கூடிய குழந்தைகளும் நன்றாக இருக்கும். எந்த இடத்துலயே ஒரு சிறு அளவு ஒரு மோதுதல் வந்தாலும் அது குழந்தையாக வர்றபோது, வெளியில வர்றபோது அதுக்கு தக்கவாறு மாற்றம் இருக்கிறத பார்க்கணும். அதே போல மனித கருத்தொடராக வருவதனால ஒரு அந்த கருவுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், உணவுனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அந்தந்த காலம், அதாவது அமாவாசை, பௌர்ணமி முதலிய ஒரு நாட்கள்ல கரு உருவானால் அப்ப என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும், அந்த கரு உருவாகக்கூடிய காலமாகிய அந்த பேசிக் காலம், அந்த 3 நாள் பிரவட காலத்துல எந்த முறையில பெண்கள் தன்னுடைய உடலை வைத்துக் கொள்ளணும், மனதை வைத்துக் கொள்ளணும், அப்படி தவறினால் என்னென்ன விளையும், இவையெல்லாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் மாமியார்கள் எல்லாம் கூட நம்ம வீட்டுல நல்ல பேரம் பிறக்கணும், பேத்தி பிறக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா மருமகளை ஆட்டி படிச்சா அவன் மனசு கஷ்டப்படுற போது அந்த கஷ்டத்தினுடைய சாயெல்லாம் அந்த குழந்தையில வரும். இது தெரிஞ்சா மாமியாருங்க மருமகளை தொண்டு கொடுத்தாங்களா? இங்க எல்லாம் மாமியாரா வரப்போறீங்க. அதனால இது மாத்தி மாத்தி தொடர்ந்து வரக்கூடியதுல இந்த சமுதாயத்துல ஒரு இடத்துலயாயும் அது திருத்தம் பெற்று அந்த அறிவு வந்துட்டுன்னு வச்சுங்க, நீங்க அடையிற நன்மை எல்லாம் சேர்ந்து நீங்க ஒவ்வொருவரும் 10 பேருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. அப்படி இந்த விரிவுதுன்னா இந்த பண்பாட்டு கல்வியே மாறிடும். அத்தகைய மாற்றத்தை கற்பனையினால இல்ல, விஞ்ஞான முறையில எல்லாரும் அடையணும். அந்த பயண சமுதாயம் அடையணும். சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவனுடைய நன்மையை வைத்து இன்பமாக வாழணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பித்ததுதான் இந்த வைஸ் ட்ரஸ்ட். வைஸ் ட்ரஸ்ட்னா அறிவுடையவர்களுடைய அறங்காவல் வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு எழுத்துப்படி விரிச்சு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர்நேஷனல் எஜுகேஷனல் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் என்றதுக்கு வயசுன்னுட்டு வச்சிருக்கோம். அது அப்படி பார்த்தாலும் 2 வகையில நல்ல அழகாக அமைஞ்சு போச்சு. இந்த அமைப்பு நீங்கள் இங்கே பெறக்கூடிய ஒரு கல்வி, அதனுடைய பயன் உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்குலத்துக்கு வழிகாட்டியாக அமையணும். அந்த அப்படி அமையும் ஒரு கல்வி சாதாரணமாக உள்ள ஞானத்தை விட விஞ்ஞானிகளுக்கு இந்த சில இது புரியாது. ஏனென்றால் மறைபொருள் எல்லாம் விஞ்ஞானிகளுக்கு எட்டாது. அவைகளெல்லாம் மனோதத்துவ ரீதியில இறைநிலை விளக்கத்துல இது வரைக்கும் மனம் என்பது மனோதத்துவத்துல விஞ்ஞானிகள் இன்னைக்கு முன்ன வந்துட்டாங்க. ஆனாலும் மனம் என்பது என்னதுன்னு தெரியாது. சைக்காலஜியில பெரிய பெரிய கல்விச்சாலைகள் எல்லாம் பார்த்தேன், யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்துருக்கேன். அங்க பேச சொல்லுவாங்க, இங்கே நம்ம நாட்டில் கூப்பிட மாட்டாங்க. அதாவது நாமெல்லாம் உயர்ந்தவங்க, படிச்சுட்டு பட்டம் கட்டுறவங்க, ஏதோ ஒரு சாமியார் பையனை போய் கூப்பிடுறது. ஆனா அந்த மாதிரியான ஒரு தன்மை நம்ம நாட்டில், அங்க அப்படி இல்லை. இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க, அவங்க நல்ல ஆத்மீக துறையில மேம்பட்டவங்க, அவங்களுடைய கருத்தை நாம கேட்கணும்னுட்டு அங்கே கூப்பிடுறாங்க. எல்லா இடங்கள்லயும் பல யூனிவர்சிட்டியில நான் பேசியிருக்கேன். ஆனா இந்த ஒரே இடத்துலதான் மனதை பத்தியே பேசணும்னுட்டு அதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் சொசைட்டி அது மூலமாக வச்சாங்க.
நான் போன உடனே கேட்டது என்ன, நீங்க அற்புதமான முறையில முன்னேறி வர்றீங்க, இவ்வளவு பேர் இருக்கீங்க, முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் மைண்ட். ஏன்னா சைக்காலஜின்னா மனதை பத்தி தானே வேணும். மனதை பற்றி தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் மைண்ட்? இஃப் எனிபடி நோஸ் may come here and tell me what is mind. எல்லாம் உதட்டத்தில் இருக்கிறாங்க. அதன் பிறகு மனதை பற்றி சொல்ற போது அவங்களுக்கு ஆச்சரியம் தான். ஆனா அந்த இடத்துல எல்லாம் கற்பனையில நாம் சொல்லி எடுக்குமா? அது அமெரிக்காவில் விஞ்ஞான பூர்வமான விளக்கம் கொடுத்த பிறகு எடுத்துக்கொண்டாங்க. அந்த மாதிரி மனோ தத்துவ உண்மை தெரிஞ்சா வயிற்றில ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிற போது மாமியார் அல்லது கணவன் மற்றவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை எந்த முறையில மரியாதையோட அல்லது பாதுகாப்போட வச்சிருக்கணும் என்ற பொறுப்புணர்ச்சி ஒவ்வொரு குடும்பத்துக்கு வந்தா நம்ம நாட்டு குழந்தை செல்வங்கள் எல்லாம் எப்படி உருவாக போறாங்க. அதை நினைக்கிற போது இப்ப கற்பனையா இருக்குது. ஆனா அது செயல் முறையில வர்ற போது இந்த குருடு அது முதலிய அங்கையினை எல்லாம் நீங்கிய உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கு. அத்தகைய மகிழ்ச்சியை நீங்க எல்லோரும் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். அடுத்தபடியாக நிபுணர்கள் இந்த உடல் அமைப்பு அதனுடைய உருவாக்கம் எல்லாம் பற்றி நிபுணர்கள் எல்லாம் உங்களுக்கு உரையாற்ற வந்திருக்காங்க. அவர்களை மனமாற வரவேற்று வாழ்த்தி இப்போ என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க. இந்த பாடம் 2 நாள் நடக்க போது பெண்களுடைய பெருமையை நல்ல மாதிரியா உணர போறாங்க எல்லாரும். யாரு இங்க வந்திருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் கூட பொறாமப்படுவாங்க. ஐயோ நாமும் பெண்ணா பறக்காத கூட்டமே